Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே துன்பங்கள் வாழ்வின் படிக்கட்டுகள் என்ற மைய சிந்தனையிலே சிந்திக்க இருக்கின்றோம். அதே போன்று இன்றைய நாளில் புனித கமிலஸ் அவருடைய விழாவினையும் கொண்டாடுகின்றோம். இந்த புனிதர் நோயாளிகள் மீதும் ஆதரவற்றவர் மீதும் அக்கறை கொண்டவராக இருந்தார். நாமும் இவரை போன்று வாழவும் இப்பொழுது இத்திருப்பலியிலே சிறப்பாக நோயால் அவதியுறும் மக்களோடு நமது நேரத்தை கொடுக்காத தருணங்கள், கண்டுகொள்ளாமல் சென்ற தருணங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எல்லாம் வல்ல இறைவா, நோயாளர் மீது அன்பு காட்டும் சிறப்பான அருளால் அருள் பணியாளரான புனித கமிலஸை அணிய செய்தீரே. அவருடைய பேறு பயன்களை முன்னிட்டு உமது பேரன்பை எங்கள் மீது பொழிந்தருளும். அதனால் எம் சகோதர சகோதரிகளில் நாங்கள் உமக்கு ஊழியம் புரியவும் இறப்பின் வேளையில் அச்சமின்றி உம்மிடம் வந்து சேரவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவரு தந்திரமாய் செயல்படுவோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 8 முதல் 14 மற்றும் 22 முடிய. அந்நாள்களில் யோசேப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் குடிமக்களை நோக்கி, இதோ இஸ்ரேல் மக்களினம் நம்மை விட பெருந்தொகையதாயும் ஆள்பலம் வாய்ந்ததாயும் உள்ளது. அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம். வாருங்கள், ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர், நம்மை எதிர்த்து போரிடுவர், இந்நாட்டிலிருந்தும் வெளியேறி விடுவர் என்று கூறினான். எனவே கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர். பார்வோனுக்காக அவர்கள் பித்தோம், ராம்சேசு ஆகிய களஞ்சிய நகர்களை கட்டி எழுப்பினர். ஆயினும் எத்துணைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்துணைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர், பெருகி பரவினர். இதனால் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கண்டு அச்சமுற்றனர். எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினர். கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வயல்வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையே கசந்து போகும்படி செய்தனர். பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணை விடுத்து, பிறக்கும் எபிரேய ஆண்மகவு அனைத்தையும் நைல் நதியில் எரிந்து விடுங்கள், பெண் மகவையோ வாழ விடுங்கள் என்று அறிவித்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 124. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணையாகும். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணையாகும். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணையாகும். ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக, ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்த போது அவர்களது சினம் நம்மேல் மூண்ட போது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணையாகும். அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம்மீது புரண்டோடியிருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்து ஓடியிருக்கும். ஆண்டவர் போற்றி போற்றி, எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணையாகும். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணையாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றார், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா. அல்லேலூயா,
ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறை திருவார்த்தைகள் 34 தொடங்கி 39 முடிய மற்றும் அதிகாரம் 11 இறை வார்த்தை 1 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருத தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்வர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்வோரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்வர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவர். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். துன்பம் வாழ்வின் படிக்கட்டுகள். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று புனித கபிலஸருடைய விழாவினையும் கொண்டாடுகின்றோம். துன்பத்தால் வாழ்வு உண்டு, துன்பத்தால் மீட்பு உண்டு, துன்பத்தால் மறுபிறப்பு உண்டு, துன்பத்தால் விடுதலை உண்டு. ஏனென்றால் நான் வணங்கும், நான் கொண்டாடும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நமக்காக பலியாய் இருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்பங்களை கடந்தவர். அவரே ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக நம்முடைய வாழ்க்கைக்கு இருக்கின்றார். துன்பங்கள் இல்லாமல் வாழ்வு இல்லை. அனைவருக்குமே துன்பம் இருக்கின்றது. இந்த உலகிலே எவருமே துன்பம் இல்லாமல் இருக்க முடியாது. எந்த மனிதருமே துன்பங்களை கடந்துதான் அவர் வாழ்வு பெற வேண்டும். அதுதான் நியதி, அதுதான் கடவுளுடைய திட்டமாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் நான் வணங்கும் கடவுள் இயேசு கிறிஸ்து துன்பத்தை கடந்திருக்கின்றார், துன்பத்தை ஏற்றிருக்கின்றார், கடவுளின் திட்டத்தை செயல்படுத்தியிருக்கின்றார். எனவேதான் அவர் இறை மகனாக உயர்த்தப்பட்டிருக்கின்றார். இன்றைய வாழ்த்தொலி நற்செய்தியை பார்க்கின்றோம். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அப்போ துன்பங்கள் என்னுடைய வாழ்வில் வருகின்றன. ஒவ்வொரு குடும்பத்திலும் துன்பம் உண்டு. நாம் வேலை செய்யும் இடங்களிலே துன்பம் உண்டு, படிக்கின்ற கல்லூரியிலே துன்பம் உண்டு, பள்ளியிலும் துன்பம் உண்டு, நாம் இருக்கும் ஒவ்வொரு இடத்திலும் துன்பம் உண்டு. ஏனென்றால் துன்பத்தை கடந்துதான் நான் வெற்றியின் படிக்கட்டை அடைய வேண்டும். ஆக நாம் இன்றைய நாளில் சிந்திக்கின்ற பொழுது, அப்போ துன்பம் எனக்கு வருகின்றது, அவற்றை கண்டு நான் துவண்டு போகக்கூடாது. இயேசுவை போன்று எவ்வாறு இயேசு சிலுவை சுமக்கின்ற பொழுது வீழ்ந்தாலும் 3 முறை எழுந்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து இது கடவுளின் திட்டம் என்பதை அறிந்து அவர் தனது துன்பத்தின்
கடந்து வெற்றி கண்டார். நாமும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றோம். அப்போ துன்பத்தை கண்டு நான் ஒருபோதும் துவண்டு விடக்கூடாது. ஏனென்றால் நான் வணங்கும் இயேசு கிறிஸ்து கடவுள் என்னோடு இருக்கிறார். அவர் துன்பத்தை நிச்சயம் மகிழ்ச்சியாக மாற்றுவார் என்ற மனநிலையும் நம்மிடம் இருக்க வேண்டும். இன்றைய நாளில் கொண்டாடும் நாம் நமது புனிதர், ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதரை நம் திருவை நமக்கு தந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே ஜூலை 14ஆம் நாள் புனித கபிலஸ். இவர் பார்க்கின்றோம், யாரெல்லாம் துன்பத்தில் இருந்தார்களோ அவர்களுக்கு சென்று பணியாற்றக்கூடியவராக இருந்தார். குறிப்பாக யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருந்தார்களோ அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்தார். இவருடைய வாழ்க்கையிலே நாமும் கற்றுக்கொள்ள வேண்டியது, யாரெல்லாம் துன்பத்தில் இருக்கின்றார்களோ அவர்களை தேடி சென்று பணியாற்ற வேண்டும் என்று சிந்தித்து பார்ப்போம். நம்ம குடும்பங்களிலே எத்தனை பேர் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றவர்களை அதிகமாக ஒரு அன்போடு கவனித்து கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கின்றோம். பல்வேறு நபர்கள் அரசு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றார்கள், ஆதரவற்று இருக்கின்றார்கள். எத்தனை பேர் நமது பிள்ளைகளை அவர்களை பார்க்க கூட்டி சென்றிருப்போம். ஏனென்றால் பல்வேறு மக்கள் ஆதரவற்று இருக்கின்றார்கள். நிச்சயம் நமது பிள்ளைகளை இந்த அரசு மருத்துவமனைகளுக்கெல்லாம் அழைத்து சென்று அவர்களுக்கான உதவியை செய்ய அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். துன்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த விதையை இந்த குழந்தைகளுக்கும் நமது பிள்ளைகளுக்கும் நாம் சிறு வயதிலிருந்து விதைக்க வேண்டும். இதுதான் ஒரு மனிதனுக்கு, ஒரு பிள்ளைகளுக்கு துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் இது வெற்றியின் படிக்கட்டு என்பதை அவர்கள் கற்றுத்தரும். குறிப்பாக ஏழையின் மீது, இந்த ஆதரவற்றவர் மீது, நோய்வாய்ப்பட்டவர் மீது புனித கபிலஸை போன்று நாமும் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றவர்களாக, நோய்வாய்ப்பட்டிருக்கின்றவர்களுக்கு வேண்டிய உதவிகள், என்னால் முடிந்த உதவிகளை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்க முடியும், இயேசுவை வணங்கக்கூடிய உண்மையான பிள்ளைகளாக இருக்க முடியும். இந்த குடும்பத்திலும் பார்க்கின்றோம் பல்வேறு துன்பங்கள், பணத்தினால், பதவியினால், குடிவெறியினால், ஆண் பெண் என்ற வித்தியாசத்தினால், ஜாதிய வெறியினால். அப்போ இந்த துன்பங்களை எல்லாம் கடக்க வேண்டும் என்றால் கடவுளின் துணை நமக்கு வேண்டும். எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேண்டும். அந்த எடுத்துக்காட்டு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதே போன்று இரண்டாவது பார்க்கின்ற பொழுது புனிதர்கள், அன்னை தெரசாவாக இருக்கட்டும், இன்று நாம் விழா கொண்டாடும் புனித கபிலஸாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் ஆதரவற்றுக்கும் உதவியாக இருந்தனர். இப்போ இவர்களை நான் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அவர்களை நான் பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் எனது துன்பம் மகிழ்ச்சியாக மாறும். துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல், துன்பம் வளர்ச்சியின் படிக்கட்டுகள், துன்பம் வெற்றியின் படிக்கட்டுகள் என்பதை உணர்ந்து செயல்படுகின்ற பிள்ளைகளாக வாழ்கின்ற பொழுது நாமும் இறைமகன் இயேசுவை போன்று வெற்றி கொள்ள முடியும். இறைமகன் இயேசுவை போன்று இந்த உலகில் வாழ்வதன் வழியாகத்தான் நான் துன்பத்தை கடக்க முடியும். அப்போ இந்த நாளில் சிறப்பாக சிந்து பார்ப்போம். என்னுடைய வாழ்வில் வரும் துன்பத்தை கண்டு நான் துவண்டு விடாமல் அதை வெற்றி கொண்டு, அதே போன்று பிறருக்கு இருக்கின்ற துன்பங்களில் நான் பங்கு கொண்டு இயேசுவின் பிள்ளைகளாக வாழ்வோம். நம்மை இறைவன் நிறைவாக ஆஸ்வதிப்பார். யோவான் 14ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தில் குறிப்பிடுவது போல, உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். எப்பொழுது நாமும் நமது துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் பிறருக்கு உதவுகின்ற ஒரு பிள்ளைகளாக, இயேசுவின் கண்மணிகளாக வாழ்கின்ற பொழுது நமது துக்கம் மகிழ்ச்சியாக மாறும். நம் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த மலர்கள் பறித்தே தருவேன் உனக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்தே தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்தே தருகின்றேன், என்னோடு இணைத்தே தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உடையமானே பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா,
மக்களின் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனாலும் திருமனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவுகூரும் நாங்கள் புனித கபிலசின் எடுத்துக்காட்டால் உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் வெவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித கபிலசுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்றமிக்க வாழ்க்கை நெறி எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதுர் அணிகளோடும் புனித அனைவரும் சேர்ந்து நாங்களும் மெய் புகழ்ந்தெடுத்து முடிவின்றி அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்றாகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாகியவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமீரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்படுக்கின்றோம். ஒளியும் புரிய தகுந்த எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடன் இரத்தத்திலும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருவினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அன்பில் நிறைய பெற செய்தலும். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த யூடியூப் சேனல் வழியாக திருப்பலியை கண்டுகளிக்கின்ற பங்கேற்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். புனித கபிலேசை போன்று நாங்களும் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக எங்களது துன்பத்தை கண்டு தோண்டி விடாமல் உம்மில் நாங்கள் என்றும் நம்பிக்கை கொண்டு
எங்கள் துன்பத்தை வெற்றி கொண்டு வளமோடும் நலமோடும் வாழச் செய்திடலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொல்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமலையில் செல்லும் எங்கள் அனைவரையும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவர்கள் கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தோர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித கபிலஸ், இவ்வுலகில் முகவந்தராயிருந்தோர் ஆகிய புனித அனைவரிடனும் நான் இறைவாழ்வில் பங்கு அதிபட்சம் தன்மை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் இன்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தினதுவையால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துருளுக்கும் அளிக்கின்ற எங்கள் பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திருவின் விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்பத்தை கடந்தவர். உங்களது துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொன்ன அன்பு தெய்வம். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் உண்மையிலேயே பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். தமது நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடம் இல்லை. அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எல்லாம் அல்ல இறைவா, புனித கபிலசின் தாளார பக்தியுடன் உம்மை வழிபட்டு மக்களுக்கு மாபெரும் அன்பு பணி புரிந்தார். எனவே தூய மறை பொருட்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள்
அவரின் எடுத்துக்காட்டை பின்பற்ற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்து துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் துன்பம் வாழ்வின் படிக்கட்டுகள் என்பதை உணர்ந்து வாழ சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனக்கோலம் வாழ்ந்திட பாதை படைத்தார், மனக்கோலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். தினம் அவர் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.